உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் யாருடைய நாள் சொல்லுங்க? இந்த நாள் யாருடைய நாள்? நாம் வேத வசனங்களை எல்லாம் வாசித்தோமே, அதுல என்ன இருக்கிறது? யாருடைய நாளாய் காணப்படுகிறது? வாசித்தது எல்லாமே சகோதரர்கள், ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் யாரு? சகோதரிகள் தான். மகதலேனா. அப்போ திஸ் இஸ் த டே ஃபார் சிஸ்டர்ஸ். முதல் யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு. ஆகையினால நீங்கள் சந்தோஷப்படுங்கள், இன்னும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலனுள்ளவர்களார். ஏனென்றால் பலமுள்ள சகோதரர்கள் பயந்து கதவை பூட்டி கொண்டார்கள். பலவீனமான சகோதரி அவள் எங்க வந்தா? அதிகாலையில் இருட்டோடு எங்க வந்தா? கல்லறைக்கு. பகல்ல கல்லறைக்கு போக மாட்டோம், இருட்டுல போமா? தைரியத்தை பாருங்க. அது எது நிமித்தம் அவள் போனாள் என்றால் அன்பின் நிமித்தம். இயேசுவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து, எங்கேயாவது ஒரு மரம் ஒரு குச்சி மாதிரி இருந்தால் நமக்கு பயமா இருக்கும், கல்லறையில் இருட்டோட எழுந்து போனாள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவளுக்கு அதுல இன்னொரு விஷயத்தை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். நீர் அவரை வைத்த இடத்தை எனக்கு காண்பியும், நான் அதை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு 33 வயது வாலிபனை ஒரு ஸ்திரீ தூக்க முடியுமா? யோசித்து பார்த்தேன். ஸ்திரீ தூக்க முடியாது. ஆனாலும் அவள் கேட்கிறாள், அவர் வைத்த இடத்தை எனக்கு காண்பியும், நான் எடுத்துக்கொள்வேன். அன்பின் மிகுதி, எந்த வெயிட்டையும் பார்க்காதது. நான் தூக்குவேன், என்னால் முடியும். அப்படி ஒரு அப்போ இந்த நாள் சகோதரர்கள் பயந்து கதவை பூட்டி இருந்தாலும், சகோதரிகளாகி உங்களை போன்றவர்கள் அங்கே போய் இயேசுவை தேடினார்கள். அப்படி தேடினவர்கள், அதுதான் விசேஷம். அப்படி தேடினவர்கள் வெட்கப்பட்டு வந்தார்களா? அல்லவே, அவர்களுக்கு தேவன் தாமே எதிர்பட்டு அவர்களுக்கு தரிசனம் மாறாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நாம் அநேக வசனங்களை வாசித்து விட்டோம், சமயம் நமக்கு குறைமா இருக்கிறபடினாலே யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவரா, இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம் அல்லவா? இந்த சம்பவம் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே சம்பவித்ததைத்தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் யார் என்றால், இயேசு மரித்ததை இவர்கள் பார்த்தவர்கள், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை இவர்கள் பார்த்தவர்கள், அந்த கல்லறையிலே ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டதை இவர்கள் பார்த்தவர்கள். இப்படி எல்லாவற்றையும் தங்கள் கண்களினாலே கண்ட அவர்கள் இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தின்படி யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரையிலே அவங்களுடைய லைஃப் என்னாச்சு? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி முடிவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அந்த ஒரு நிலையிலே தான் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது எதையெல்லாம் அவர்கள் விட்டு வந்தார்கள்? தங்கள் பட்டணத்தை, தங்கள் உறவினர்களை, எல்லாவற்றையும் விட்டு. அதனால் தான் பேச, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் எல்லாரும் கலிலேயர். அந்த கலிலேயாவை விட்டு எருசலேமுக்கு வந்து ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சற்றாகிலும் அவர்கள் நினைக்காத சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. தங்களுடைய தலைவருக்கு, தங்களுடைய போதகருக்கு, தங்களுடைய ரபிக்கு இப்படி நடக்கும் என்று அவர்கள் ஒரு காலம் சிந்தித்திருக்க மாட்டார்கள். அப்படி சிந்தித்திருந்தா அவரை பின்பற்றி இருக்க மாட்டார். எப்படியும் சாக போறாரு, இவர் எதுக்கு பின்பற்றணும்? அப்போ அந்த தூளி கூட அவருடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட சிந்தை காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் இனி தாங்கள் எப்படி எங்களுடைய சொந்த ஊருக்கு போவோம், சொந்த பட்டணத்திற்கு போவோம் என்கிற பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. உதாரணத்துக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒருவேளை நாம் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்து ஒருவேளை சவால் விட்டுட்டு வந்திருக்கலாம். நான் சென்னைக்கு போய் ஒரு பெரிய ஆளாக திரும்பி வருவேன்.
ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஆளா ஆகிவிட்டால் மறுபடியும் நாம் நம்முடைய சொந்த ஊருக்கு போகும்போது கம்பீரமாய் போவோம். ஆனால் இங்கே வந்து எல்லாவற்றையும் இழந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல தூங்குற அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறுமானால் மறுபடியும் நம் ஊருக்கு போக முடியுமா? எந்த முகத்தை வச்சு? அதே சூழ்நிலை தான் இவர்களுக்கு. இயேசுவை பின்பற்றும் இயேசுவும் அநேக வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுத்தார். சந்தோஷமாய் அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுத்தார், அதையும் அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அப்படி எல்லா காரியங்கள் இருந்த போதும் இப்படி ஆகிவிட்டதே, இனி ஊருக்கும் போக முடியாது. வெளியே வந்தார், யூதருக்கு பயந்து அவர்கள் கதவுகளை பூட்டி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அந்த வார்த்தை என்னை தொட்டது. அவர்கள் நடுவே வந்து நின்று என்று பார்க்கிறோம். இந்த காலைவெளியிலும் ஆண்டவர் நம் நடுவே வருகிறவர் மாத்திரமல்ல, யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே சொல்லுங்க, முடிங்க அத, உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது இயேசு அங்கே அவர்கள் மத்தியிலே வந்து நின்றார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபை மத்தியிலே அவர் எப்படி இருக்கிறார்? அவர் உலாவுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் எங்கள் மத்தியிலே நிற்கிறவர் மாத்திரமல்ல, எங்கள் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை காண்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு வசனத்தை வாசியுங்கள். நாம் வாசித்தோம் ஏற்கனவே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4-8 மட்டும் வாசிங்க. 4 and 8. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளில் வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்து. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இங்கே கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற காரியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்களின்படி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறோ அதைத்தான் தம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரதிபலித்து காண்பித்தார். இன்னொரு விதத்தில் சொன்னால், வேத வசனம் எப்படி எழுதியிருக்கிறதோ அப்படிதான் அவருடைய வாழ்க்கையும் இருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எதற்கு ஒத்திருக்க வேண்டும்? சொல்லுங்க. வேத வாக்கிய கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி அல்லவா? வேதம் நீங்கள் அநேக இடங்களை பார்க்கலாம், தீர்க்கதரிசின்னு உரைக்கப்பட்டது நிறைவேறியது. இப்படி அவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை குறித்து வேத வாக்கியங்களின்படி. அப்போ இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்றும்படி. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நடந்தார். வேத வாக்கியங்களுடைய நடக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தாரும், எனக்கு கிருபையை தாரும், நான் பலவீனனா இருக்கிறேன், வேத வாக்கியங்களின்படி நடக்க எனக்கு பலன் தாரும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் பின்பு பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து யாருக்கு தரிசனமானார்? பவுலுடைய முந்தைய நடக்கை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்களை கட்டி காவலில் வைக்கும்படி, கொலை செய்யும்படி அவன் சம்மதித்திருந்தான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசித்தவனுக்கு அல்ல, இப்படிப்பட்ட பலவிதமான கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காரியங்களை செய்த புரிந்த போதிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. அதே 15-16 வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் தேவனுக்காக நாங்கள் பொய் சாட்சி சொன்னவர்களாய் இருப்போமே, காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இங்கே கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 சாட்சிகள் உண்டு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு. சரித்திர பிரகாரமாக நாம் பார்த்தோமானால், எருசலேமில் அவரை வைத்த கல்லறை எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. அப்போ யாராவது உங்களிடத்தில் கேட்டால்,
கிறிஸ்து எப்படி உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? எருசலேமில் ஒரு கல்லறை இருக்கிறது, ஆண்டவர் வைத்த கல்லறை. அதை போய் பாருங்கள், இன்றைக்கும் திறந்திருக்க சொல்லுவோமா? அல்லது அவர்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டு நீங்க போயிட்டு வாங்க சொல்லுவோம்? அப்படி அல்ல. அது சரித்திரத்திற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்று நாம் கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லுவோம்னால், சீஷர்கள் சொன்னது போல நாம் சொன்னோம், அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கும். we are the witness for Christ. எருசலேமுக்கு போய் அந்த கல்லறை திறந்திருக்கு, அது பார்க்கட்டும், தேவைப்பட்டா போகட்டும். ஆனால் எப்படி கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்? இதோ நான் பாவத்தில் இருந்தேன், இப்போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நானே அவருக்கு சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சாட்சி கிறிஸ்துவுக்கு மேலான சாட்சி. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லமா? ஒரு 3 விதமான கூட்டத்திற்கு ஆண்டவர் தரிசனமானார். ஆனால் சமயத்திற்கு ஏற்றபடி நான் அதை குறைக்கவும் கூட்ட முடியாது, குறைக்க தான் முடியும். 3 கூட்டத்துக்கு ஆண்டவர் தரிசனமானார். அந்த 3 கூட்டத்தை சமயம் இருக்குமானால் பார்க்கலாம், அல்லது சமயத்துக்கு ஏற்றபடி பார்க்கலாம். வாசிங்கள், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள். யோவான் 20:19. வேளையிலே ஹல்லேலூயா. இயேசு நடுவே வந்து அவர்களுக்கு சமாதானம் என்று பார்க்கிறோம். முதலாவது கூட்டத்திற்கு, எந்த கூட்டத்திற்கு அவர் தரிசனமானார் என்றால், பயந்து நடுங்கின ஒரு கூட்டத்திற்கு. அதாவது பயந்தவர்களுக்கு அவர்கள் நடுவே வந்து நின்று ஆண்டவர் தரிசனமாகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் டக்குன்னு ஒரு இடத்துல கதவை தட்டி உள்ள போக மாட்டாரா? எங்க இருக்கு வசனம்? இதோ அப்படி தட்டின ஆண்டவர் ஏன் இங்க உள்ளேயே போயிட்டாரு? அங்க கதவை தானே தட்டினார், அவர் ஜென்டில் தானே. ஆண்டவர் எப்பயுமே ஒருத்தன் அங்கீகரிச்சாதான் உள்ள போவார். நம்முடைய இருதயமும் அப்படிதான். நீ ஏற்றுக்கொண்டால் உன் இருதயத்தில் வருவார். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்று சொன்னார் அல்லவா? இங்கே மட்டும் அவர்கள் நடுவே நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? பார்க்கிறோம், இவர்கள் ஆல்ரெடி எப்படி இருக்கிறாங்க? யூதருக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டு, கதவை போய் தட்டினா என்ன ஆகும்? அந்த சத்தத்திலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஒருத்தன் கூட இருக்க மாட்டோம். கதவை தட்டினா யார் தட்டினா நினைப்பாங்க? யூதர்கள் தான். நம்மளை பிடித்து விட்டார்கள் என்ற பயம், ஆல்ரெடி நடுங்கி கொண்டிருக்கிறவனுக்கு போய் கதவை தட்டினா என்ன ஆகும்? அதிலே அவன் ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து. ஆகையினால் ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ள தேவன் கதவை தட்டவில்லை, அவர்கள் நடுவே நின்று என்று பார்க்கிறோம். நாம் பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிற பேதுரு, அவனுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரனை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும் என்று ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். தேவனும் அந்த சத்தத்தை கேட்டு விடுதலையாக்கி வாசல்ல வந்து பேதுரு தட்டுறான். ஒரு பெண், அங்கேயும் பெண் தான், வந்து பார்க்கிறாள். வந்து பார்த்து கதவு திறந்தாளா? வாசது இல்லையோ, திறக்கல. சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல். அப்போ ஒரு சிறைச்சாலையிலிருந்து நாம் ஜெபித்தோம், ஊழியக்காரனுக்காக ஜெபித்தோம். அந்த ஜெபத்தை நிச்சயமாய் தேவன் கேட்டார். அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்பொழுது நமக்கு முன்பாக நிறுத்திருக்கிறார் என்கிற விசுவாசமே இல்லை. அப்படி என்றால் மரித்த இயேசு கதவை வந்து தட்டுவிருப்பார் என்றால் அவர்கள் விசுவாசிப்பார்களோ? ஆகையினால் தான் ஆண்டவர் கதவை தட்டவில்லை. முதலாவது ஆண்டவர் அங்கே எந்த கூட்டத்திற்கு தரிசனமானார் என்றால், பயந்த ஒரு கூட்டத்திற்கு. பயம் அவர்களை கவ்வி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காலவெளியிலும் உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட பயம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் நான் அறியேன். கர்த்தர் அறிவார். எப்படிப்பட்ட பயத்தினால், உங்களுடைய ஃபியூச்சரின் பயத்தினால் நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நான் அறியேன். ஆண்டவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிறார். நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் முதலாவது இந்த கூட்டத்தை தெரிந்தெடுத்தார் என்றால்,
நாம் அறிந்திருக்கிறபடி தேவன் முதல் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு சில சட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து ஏதேனிலே வைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அதை கைக்கொள்ள கூடாதபடிக்கு அவன் பாவம் செய்த போது அவன் என்ன செய்தான்? பயந்து தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறதை பார்த்தான். தன் மீது அன்பு கூர்ந்து தினந்தோறும் தன்னிடத்தில் பேசி உலாவின கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே அவரை எதிர்கொண்ட மனம் இல்லாதவனாக பாவம் செய்தபடினாலே பாவம் அவனை குற்ற உணர்வுக்குள்ளாக்குறது. அவன் பயந்து தன்னை ஒளித்து கொண்டதை பார்க்கிறோம். முதல் மனிதனுக்குள்ளே பயம் வந்த போது தேவன் தாமே அவனை தேடி போனார். இங்கே பார்க்கிறோம், முதல் சீஷர்கள், இவர்கள் தான் முதல் சீஷர்கள். தங்கள் இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாய் அவரை காட்டி கொடுத்து விட்டோம் என்கிற ஒருவனுடைய குற்றுதல், பயந்து இனி என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும் என்கிற பயந்து இருக்கிற முதல் சீஷர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறதை பார். ஏன் ஆண்டவர் அங்கே பயந்தவர்களுக்கு தரிசனமானார்? இந்த பயத்தை அவர்களை விட்டு நீக்கும்படியாக. எந்த காரியம் அவர்களுக்குள் இருதயத்திலே அவர்களை வாதித்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை அவர்களை விட்டு நீக்கும்படியாகத்தான் ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்டது பயந்தவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தினார். அவர் பயத்தை எப்படி நீக்குகிறார்? 1 யோவான் 4:18 வாசியுங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு அந்த பயத்தை புறம்பே தள்ளும். நீ பயந்திருக்கிறாயோ, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்னுடைய வாழ்க்கையில் என்று நீ பயந்திருக்கிறாயோ, ஆண்டவருடைய அன்பு ஒன்று செய்கிறது, அந்த பயத்தை உன்னை விட்டு நீக்கும்படியாகத்தான் முதலாவது ஆண்டவர் அங்கே பயந்தவர்களுக்கு ஆண்டவர் அங்கே தம்மை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 14:30 வாசியுங்கள். மத்தேயு 14:30. அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடு. இப்பொழுது தேவனை நோக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலை கூப்பிடுகிறார்கள்? தாங்கள் பயந்த சூழ்நிலையிலே காற்று பலமாய் இருக்கிறது, ஆண்டவர் தான் போக சொன்னார், ஆகிலும் காற்று பயங்கரமாய் இருக்கிறபடினால சீஷர்கள் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் பயந்ததினால் ஆண்டவரை நோக்கி அங்கே கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பின் நாட்களிலே தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறவனாக அவன் மாறி போனானாம். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய மாடி வீட்டிலிருந்து இறங்கும் பொழுது கால் சறுக்கி அங்கே மேலிருந்து கீழே விழும் பொழுது அவன் சொன்னானாம், இயேசுவே என்னை ரட்சியும். ஆண்டவர் அவனை கிருபையாய் சிறு காயங்களோடு ஜீவன் தப்ப பண்ணினான். கீழே விழுந்த போது அவனுடைய மகள் கீழே நின்று கொண்டிருந்தாளாம். அவள் சொன்னார், டாடி, நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினாலே நீங்கள் விழும்போது இயேசுவே என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன், நான் அப்படி ஒரு காலம் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாலும். அப்பொழுது அந்த தகப்பன் சொன்னானாம், நான் உருண்டது போல் ஒரு நாளில் ஆண்டவர் உன்னை உருட்டினால் நீ என்ன சொல்லுவ? அப்போ உனக்கு தெரியும். நிறைய வீராப்ப பேசுற, ஆண்டவர் இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லைன்னு. ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுது தேவனை நோக்கி முதலாவது கதறுவான் என்றால் தனக்குள்ளே பயம் வந்து விட்டான். இங்கே பார்க்கிறோம், சீஷர்கள் பயந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அங்கே கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மாத்திரம் அப்படி நாம் நினைக்க சீஷர் மாத்திரம் அப்படி நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தானே செய்கிறார்கள். மார்ச் டு மார்ச் நோ பிரேயர் உண்டா? மார்ச் டு மார்ச் நோ பிரேயர். மார்ச் மாதம் வந்துட்டா எப்படி இருக்கும்? எக்ஸாம் வருதுல்ல, இயேசுவே 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 இயேசுவே, காலையிலே இயேசுவே, மாலையிலையும் இயேசுவே, எவ்வேளையும் இயேசுவே. டீச்சருக்கெல்லாம் தெரியும் நல்லா, பிள்ளைகள். அப்போ ஒருவனுக்குள்ளே பயம் வந்து விட்டால் இப்படி நீ ஜெபி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், புக்கெல்லாம் போடுறாங்க. 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி, முதல்ல 2 பாட்டு பாடு, அப்புறம் 100 ஸ்தோத்திரம் சொல்லு, அப்படி இப்படி ஒரு ஷெட்யூல் கொடுக்கறாங்க. ஆனால் ஒரு பயம் நமக்குள்ளே வந்து விட்டால் நீ அதெல்லாம் டீச் பண்ண வேண்டாம். ஒரு எக்ஸாம் வந்துவிட்டா நீ பிள்ளைக்கு சொல்லவே வேண்டாம். நீ காலைல எழுந்து பைபிள் படின்னு சொல்லவே வேண்டாம். தானா எழுந்து படிக்கே. பயம் பிள்ளைகள் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. அப்போ தானாகவே, அப்போ பெரியவர்களாகிய நமக்கும் பயம் வரும் பொழுது தேவனிடத்தில் ஓடி வருகிறோம். அது தவறல்ல. ஆகையால் ஆண்டவர் என்ன செய்கிறார், முதலாவது பயந்தவர்களுக்கு வேதத்திலே பார்க்கிறோம். வேத பண்டிதர் சொல்றார் 366 ஃபியர் நாட் அப்படின்னு இருக்கான். நான் எண்ணி பார்க்கல, நான் வாசித்து பார்த்தேன். 365 நாட்கள் உண்டு. ஒன்று எக்ஸ்ட்ராகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஃபியர் நாட், பயப்படாதே. அப்போ பயம் வருகிற இடத்திலே ஆண்டவர் முதலாவது அந்த பயத்திலே நீடிக்க விடாமல், தம்முடையவர்களை, குறிப்பாக தம்முடையவர்களை அந்த பயத்திலே நீடித்திருக்க விடாமல் ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறவராக இருக்கார். நம் யாக்கோபினுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். தன் தகப்பனிடத்திலே வஞ்சனையாய் பெற்றுக்கொண்டு அவன் லாபானிடத்தில் போய் அங்கே தங்குகிறான். மறுபடியும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரான் திரும்பி? சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரான் திரும்பி? ஆஃப்டர் 20 long years. யாருக்காக? அவன் போகும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானாரா இல்லையா? தரிசனமான இடத்துக்கு என்ன ஊற்றி கல்லை வச்சு என்னென்னமோ பண்றான். ஆண்டவரே சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் நீ போ, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் எல்லாம் சொன்னாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஜெபிச்சானா? 20 வருஷத்துல தன்னுடைய 2 மனைவிக்காக எத்தனை வருஷம் வேலை செஞ்சான்? 14 years. தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் கருத்தாய் உழைத்தான். தன்னுடைய ஆடு மாடு மந்தைகளுக்காக 6 வருஷம். மொத்தம் இந்த 20 வருஷத்துல ஒரு பிரேயர் இருக்கிற பிரதர் வாங்க அப்படி சொன்னா சொல்லலாம், ஐ எம் சோ பிஸி மை ஒர்க், பிகாஸ் எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் மனைவிக்கு 14 வருஷம் இல்லை பிரதர், ஒரு யூத் மீட்டிங் இருக்கு, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு, எனக்கு நான் பிஸி, ஐ எம் சோ பிஸி பிரதர், எனக்கு நேரமே இல்லை. இதுதான் யாக்கோபு. ஒரு நாள் ஆகிலும், ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, நான் கோலும் கையுமாய் போனேனே, நீர் என்னோடு கூட வருவீர் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எதை கண்டு என்னிடத்தில் இது, நான் எத்தனை அல்லவா, என்னோட நீர் எப்படி வர முடியும், உமக்கு நன்றி செலுத்தீர் என்று அந்த 20 வருஷத்துல ஒரு நாளும் ஜெபிக்கவே இல்லை. ஆனால் திரும்பி வருகிறான். ஒரு செய்தி அவனை நோக்கி வருகிறது, உன் சகோதரனாகிய ஏசா, முடிங்க அந்த வசனத்தை, உன் சகோதரனாகிய ஏசா 400 பேர், 400, ஒருத்தனுக்கே பயந்து ஓடனால் இப்பொழுது 400 பேர் வருகிறான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? தன் மனைவி, பிள்ளைகள், தனக்கு உண்டான வெற்ற யாப்போ ஆற்றங்கரை அண்டிலே தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்போ 1 hour 2 hours ஜெபத்துக்கு வராத ஆள் என்ன பண்றாரு? இப்போ ஹால் நைட் பிரேயர், ரா முழுவதும் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்திலே சபைக்கு வா என்று சொன்னான். நோ பிரதர், ஐ எம் பிஸி. ஆனால் யாக்கோபு ஹால் நைட் பிரேயர், ரா முழுவதும் அங்கே கர்த்தரோடு போராடுகிறதை பார்க்கிறோம். அவன் கண்ணீர் விட்டு கதறி கர்த்தருடைய பாதத்தை அவன் பிடித்து கொண்டதை நாம் வாசிக்கிறோம். அப்போ பயம் ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளுமானால் இப்படிதான் அங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் யாரா சொன்னாங்களா? நீ இப்படிதான் ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்க சொன்னாங்களா? பயம் நமக்குள் வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆகையினால் தான் ஆண்டவர் முதல் எந்த கூட்டத்திற்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்றால், பயம் யாருடைய இருதயத்தை கவ்வி கொள்ளுகிறதோ அந்த பயத்திலே அவர்கள் தொடரக்கூடாது, அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முதலாவது தேவன் அங்கே பயம் உள்ளவர்களுக்கு தரிசனமானதை பார்க்கிறோம். இன்னும் நாம் ஏசாயா 43:5 பார்க்கிறோம், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி பயப்படாதே என்று சொல்லுகிறார். 1-2 வசனங்களிலே 43:1-2 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய நடுப்பகுதியிலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் சில பாதைகளிலே நம்மை நடத்துவார். அக்கினி வரும், தண்ணீர்கள் வரும்,
அந்த இடத்துல ஆண்டவர் 5ஆம் வசனத்தை சொல்லார், நீ பயப்படாதே. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அக்கினி தண்ணீர் என்மேல் புரளும் போது, அக்கினி என் ஜுவாலை என்மேல் பற்றும் பொழுது நான் எப்படி பயப்படாமல் இருக்கக்கூடும்? நாம் யாவருக்கும் அறிந்தது. தானியேல் 3:25 பார்க்கிறோம், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி எத்தனை மடங்கு சூடாக்கினார்கள்? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட போது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் செய்தார். ஆனால் அந்த அற்புதம் எப்படி இருந்திருக்க வேண்டும் தெரியுமா? கடல் கொந்தளித்த போது ஆண்டவர் என்ன பண்ணார் சொல்லுங்க? இறையாதே அமைதலாயிரு. இப்போ இங்க அக்கினி 7 மடங்கு சூடாகுது, என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க? இப்படிலாம் யோசிக்கிறது இல்லைல்ல. அக்கினி 7 மடங்கு ஆகுது, அங்க கடல் கொந்தளித்த போது இறையாதே அமைதலா இருந்து அமைதல் உண்டாயிற்று. இங்க அக்கினி 7 மடங்கு சூடாகுது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? 1 2 செஞ்சிருக்கலாம். 1, ஒரு மழை அடி அடின்னு அடிச்சா எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். 2, அல்லது அக்கினியை நீ அமைதலை ஒன்றும் இல்லாமல் போன்றா ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யல. ரெவலேஷன்ல பார்க்கும்போது அந்த ஸ்திரியை விழுங்கும்படி சர்ப்பமானது தன் வாயிலிருந்து தண்ணீரை ஊற்றி ஆராய் ஓடுகிறது. ஸ்திரீக்கு உதவியாக பூமி பிளந்து அந்த தண்ணீரை விழுங்கி போட்டது. அப்ப அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? எது வருதோ அது இல்லாமல் ஆக்குறது. இப்ப நெருப்பு இருக்கிறது, அது இல்லாமல் ஆக்க இருக்கணுமா? ஆனா தேவன் அப்படி நடத்தலையே. தேவன் அந்த அற்புதத்தை அப்படி செய்யலையே. ஏன் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்? நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவரை மழையை கட்டளையிட தெரியுமா? ஏன் அக்கினியை அவிந்து போகல தெரியுமா? வசனத்தை அது 3:25 வாசிங்க. தானியேல் 3:25 வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கியின் நடுவிலே அந்த நடுவிலே என்கிற வார்த்தை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்றார், சபையின் நடுவிலே உலாவுகிறார். இங்கே பார்க்கிறோம் அக்கினியின் நடுவிலே. அக்கினி ஏன் ஆண்டவர் அவித்து போடவில்லை என்றால் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார். மகனே மகளே, நீ நினைக்கிறாய் உன் ஜெப அறையில் மாத்திரம்தான் நான் வருவேன் என்று. அப்படி அல்ல. நீ தண்ணீருக்குள்ளே நடந்தாலும் உன்னோடு நான் வருகிறேன். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடந்தாலும் அக்கினி உன்னை பற்றாதபடிக்கு அந்த 3 வாலிபருக்கு நடுவிலே நம் தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் நினைக்க கூடாது, நான் முழங்காலை முடக்கினால்தான் அதிலே தான் என்னுடைய ஜெப அறையில் மாத்திரம்தான் என் தேவன் வருவார், நான் நடந்து போகிற பாதையில் வரமாட்டார் என்று அல்ல. இதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக நீ எங்கே போனாலும் தேவ சித்தத்தின்படி நீ கடந்து போனாலும் அது அக்கினியா இருக்கலாம், தண்ணீரா இருக்கலாம், வேற எந்த காரியம் அவர் நம்மோடு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே வருகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 28:1. நல்ல கவனிங்க. ஒருவனும் தொடராததும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ. ஆமென். யார் நீதிமான்கள்? இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிரு. அப்படின்னு என்ன? பயப்படாதே. சிங்கம் ஒரு நாளும் தன்னுடைய காலை பின்னாடி வைக்காதான். அது எப்பதான் வைக்கும்? சிங்கம் என்றால் அது கர்ச்சிக்கும், அது முன்னாடி வைக்கும். அப்போ நமக்கு வருகிற சூழ்நிலையில் மத்தியிலே நாம் பயந்து நடுங்கி கதவை பூட்டி கொள்ளுகிறவளை அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடந்தும் வேகாதிருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இது முதலாம் ஒரு கூட்டத்திற்கு, பயந்த ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் தரிசனமானார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2வது ஒரு கூட்டத்துக்கு தரிசனமானார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
போதும். துக்கம் உள்ளவர்களாய் வாசிங்க, வழி நடந்து கேட்டார். இங்கே பார்க்க இரண்டாவது ஒரு கூட்டம். இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் துக்க முகமுள்ள ஒரு கூட்டம். இங்கே பார்க்க துக்க முகமுள்ளவர்களாய். துக்க முகம் என்று சொல்லும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் துக்கமா இருந்தால் அது எங்க காணிக்கும்? நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிற கண்ணாடி எது என்று பார்த்தால் எது? அவர் ஃபேஸ். நம்முடைய ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, அவர்கிட்ட போகாதீங்க, இப்ப ரொம்ப மூட் அப்செட்ல இருக்கிறாரு, ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அந்த முகத்தை வச்சு என்னதான் நாம் வெளியே பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு காட்டினாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிடும், அதுல நடிக்க முடியாது. நாம் ஒருவேளை சந்தோஷப்படுகிறது போல காண்பிக்கலாம், ஆனா நம்முடைய இருதய துக்கத்தை ஆண்டவர் அறிந்து முதலாவது பயத்தை நீக்குகிறார். இரண்டாவது நம்முடைய துக்கத்தை அல்ல, துக்க முகத்தை. அப்படின்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து அது உள்ளிருந்து வெளிப்படும், முகத்துல காண்பிக்கும். அந்த துக்க முகத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். போட்டோ எடுக்கும்போது சின்ன பிள்ளையும் பெரியவங்களையும் வச்சு பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டோகிராஃபர் என்ன சொல்லுவான்? பாப்பா இப்படி நில்லுமா அப்படி நில்லுமான்னு தான் சொல்லுவான். பெரியவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க சொல்லுங்க? ஸ்மைல். இல்ல, ஏன்னா இல்ல, உங்க உள்ள இல்ல. என்னதான் அவன் ஸ்மைல்னாலும் அதை எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு. அப்போ இருதயத்தில் இருக்கிற துக்கம் முகத்துல காண்பிக்கப்படுது. ஆனா சின்ன பிள்ளை அழுதா கூட நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைய ஸ்மைல் சொல்ல மாட்டான், இப்படி நில்லு அப்படி நில்லு தான் சொல்லுவான். ஆனா பெரியவங்களை எத்தனையோ முறை சொல்லலாம், ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்னா ஒரு ஆட்டி பல்லு மட்டும் சிரிக்கும், இருதயம் உள்ள துக்கம் இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் வேதத்திலே உண்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நமக்கு தெரிந்திருக்கிற சம்பவம். நாகமான் சிறிய தேசத்தின் படைத்தலைவன், மிலிட்டரி ஆபீசர். அவன் அவ்வளவு சொத்துக்களை உடையவனாய் இருந்த போதிலும் தனக்கு உண்டான குஷ்டத்தி நிமித்தம் என்ன பட்டான்? துக்கம் மனசுல அது வெளிப்படுது முகத்துல. அப்பொழுது அவனுடைய வேலைக்காரி இந்த சின்ன பெண் சொல்லுகிறார், எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த பெண் சொல்லுகிறார், நீர் எருசலேமுக்கு போகும், அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் உன்னை சுத்தமாக்குவார் என்று சொல்ல போது அவன் அந்த நீங்கள் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது அவன் அநேக வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு ஒரு கடிதத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கே புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ ராத்தல் வெள்ளி பொன் எல்லாவற்றையும் அங்கே கொடுத்து அனுப்புகிறான். அத்தனை ஆஸ்தி அவனுக்கு இருக்கிறது, அத்தனை வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய முகம் அங்கே துக்க முகமாகவே அவன் போகிறான். அங்கே போன உடனே எலிசா தீர்க்கதரிசி வந்து தன் தேவனை நோக்கி இப்படி எல்லாம் எனக்கு செய்வான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனும் என்ன பண்ணான்? ஒரு ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் முங்கு அப்படின்னு சொல்லி அவனோ கடும் கோபம் கொண்டு போகிற போது அவனுடைய ஞானமுள்ள வேலைக்காரன் ஒருவன் சொல்லுகிறான், ஐயா ஏதாவது பெரிய காரியத்தை செய்ய சொல்லி தீர்க்கதரிசி சொல்லியிருந்தால் அப்படி செய்வீர் அல்லவா, இப்பொழுதும் இந்த காரியத்தை நீர் செய்யும் என்று சொல்ல பொழுது அந்த வார்த்தையின்படியே அவன் போய் யோர்தானிலே 7 தரம் முழுகின போது வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க, 5:14. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமாம், இங்க என்ன எழுதியிருக்கணும்? அவன் முழுகினான், அவன் குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானான் என்றல்லவா எழுதியிருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே எழுதுகிறார், ஒரு சிறு பிள்ளையின் போல. அப்படி என்றால் ஆண்டவர் நாகமானுடைய வியாதியை மாத்திரம் குணமாக்கவில்லை, அவனுடைய முகத்தை அவனுடைய துக்கத்தையும் அங்கே மாற்றி ஒரு சிறு பிள்ளை எப்படி கபடமில்லாமல் இருதயத்திலே பாரம் இல்லாமல் சிரித்து அது காணப்படுமோ அப்படி போல இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. முதலாவது ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் தரிசனமானார். அது பயந்து நடுங்கின ஒரு கூட்டம். அந்த பயத்தில் அவர்கள் நீடிக்காதபடிக்கு அவர்களை விடுதலையாக்கும்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது அவர்களை தரிசனமானார். 2வது பார்க்கிறோம், துக்க முகமுள்ளவர்களாய் நடந்த அவர்களுக்கு ஆண்டவர் அங்கே தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், துக்க முகமுள்ளவர்களாய் ஏன் நடக்கிறீர்கள்? இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள், ஏசாயா 53:4.
முடிச்சிடலாம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும். எத்தனை பேர் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற கரங்களை விட்டு அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு மெய்யாகவே உங்கள் பாவங்களை மன்னித்தாரா? எப்படி சொல்றீங்க? மரியாளுக்கு தேவதூதன் வந்து, மரியாளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னித்துட்டார்னு ஒரு சர்டிபிகேட் ஏதாவது கொடுத்தாங்களா? சொல்லுங்க, யாரெல்லாம் சர்டிபிகேட் வாங்கினீங்க? இல்ல, சர்டிபிகேட் ஒன்றும் கொடுக்கல. அப்போ உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எப்படி உணர்கிறீர்கள்? சொல்லுங்களேன் பிரதர், சொல்லுங்க. எப்படி அஷூரன்ஸ் என்ன? என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் நீதிமானாயிருக்கேன். எதனால? ஆண்டவர் எதனா சொன்னாரா? அப்புறம் எப்படி சொல்றீங்க மன்னிக்கப்பட்டதுன்னு? பை ஃபெய்த். விசுவாச மரியாளுக்கு சொல்லப்பட்டது போல சகோதரிகளை உங்களுக்கு வந்து சொல்லல, உன் பாவம் மன்னிக்கப்பட்ட சகோதரி இந்தா ஒரு சர்டிபிகேட் வச்சு சொல்லல, பை ஃபெய்த். அப்போ தேவன் என் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிற நீங்கள் நானும். ஏசாயா 53:4 மறுபடி வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்ப ஏன் நாம் இதை விசுவாசிக்க கூடாது? மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார் என்றால், இயேசு என் பாவங்களை சுமந்தார் கல்வாரி சிலுவையிலே. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்காகத்தான் மரித்தார். இங்கே அதே ஆண்டவர் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எத்தனை பேர் இது விசுவாசம்? இது விசுவாசிக்க வேண்டும். நாம் இவைகளை அறியாமல் இருக்கிறோம், துக்கம் உள்ளவர்களாய் இன்னும் நடந்து கொள்கிறோம். அற்ப காரியங்களுக்காக இன்னும் நாம் துக்கம் உள்ளவர்களாய். அப்படி என்றால் நீ 53:4 விசுவாசிக்கிறாயா அல்லது விசுவாசிக்கவில்லையா? விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் தங்கள் காரியங்களை சொல்றார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். யோபை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவா, என்னுடைய துக்க சாகரத்திலே ஆண்டவரே, என்னுடைய துக்க சாகரத்திலே என் பிள்ளைகள் என்னை விட்டு போகலாம், என் மனைவி என்னை தூஷித்து தூரமாய் நிற்கலாம், எனக்குண்டான செல்வம் என்னை விட்டு நீங்கி போகலாம், ஆனால் நம் வாசித்த வசனத்தின்படி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம். துக்கம் முகமுள்ளவளாயிராதபடிக்கு பயம், எப்படிப்பட்ட பயம் நம்மை ஆண்டு கொள்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும், நம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த காரியம் அப்படி போல துக்கம் வெளியிலே ஒருவேளை நம்முடைய வார்த்தை, நம்முடைய முகம் பார்க்கிறதற்கு ஒருவேளை நன்றாக காணப்படலாம், சந்தோஷமாய் இருக்கிறவளை போல காணப்படலாம். பட் அவரை இன்னமோஸ்ட் இன்னர் பார்ட் துக்க சாகரத்தினால் நிறைந்திருக்கிறதோ. இந்த காலவெளியிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உங்களை விட்டு போகலாம். கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு சமாதானத்தை, அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்து உங்களை வழிநடத்துவாராக. God bless.